உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே, 141ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம 2 சாமுவேல் புத்தகத்தில் 23ஆம் அதிகாரமும் 1 குறிப்பேடில் 28ஆம் அதிகாரமும் வாசிக்க போகிறோம். ஆல்மோஸ்ட் இந்த 2 புத்தகங்களையும் நம்ம முடிக்க போகிறோம். அன்பார்ந்தவர்களே, நாளைக்கெல்லாம் முடிஞ்சிடும். சரி, இன்றைக்கி கூடவே திருப்பாடல் 42ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். இன்றைக்கி 2 சாமுவேல் 23 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, தாவீது ஆல்மோஸ்ட் இறக்க போகிறார் இல்லையா? ஸோ அவருடைய கடைசி இறை வாக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் அவருடைய புகழ்பெற்ற வீரர்களினுடைய அந்த பெயர்கள் எல்லாம் நம்ம இன்றைக்கி வாசிக்க போகிறோம். இதெல்லாம் 2 சாமுவேல் 23. சரி, 1 குறிப்பேடு 28ஆம் அதிகாரத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, தாவீது இறப்பதற்கு முன்பாக மக்கள் அனைவரையும் வரவழைத்து சாலமனுக்கு அவருடைய அறிவுரையை கூறப்போகிறார். அதே நேரத்தில் ஆண்டவர் அவர் கூட செஞ்ச அந்த உடன்படிக்கையை திரும்ப அவர் தெளிவாக எடுத்து உரைக்கப் போகிறார் தாவீது, அந்த நிலையான உடன்படிக்கை. அதுக்கப்புறம் எப்படி கோயிலை கட்டணும் அப்படின்றத பற்றியும் அவர் இன்றைக்கி அறிவுரைகளை கூறப்போகிறார் சாலமனுக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம இன்றைக்கி வாசிக்க போகிறோம். இன்றைக்கி திருப்பாடல் ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு பாடல். கலைமான்கள் நீரோடையை தேடுவது போல என் உள்ளம் மீது ஆர்வமாய் உள்ளது. இது அழகான, இதுக்கு 2 ராகத்தில் நமக்கு தமிழில் பாட்டிருக்கு. இங்கிலீஷில் ஆஸ் த டியர் பேன்ஸ் ஃபார் வாட்டர் அப்படின்னு ஆங்கிலத்துலேயும் பாடல் உண்டு. ஸோ இது ரொம்ப ஃபேமஸானது, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. கலைமான்கள் நீரோடையை தேடுவது போல் அதில் 2 ஃபேமஸான ராகம் தமிழில் இருக்குது. அழகான பாடல். அந்த 2 பாடலுக்குமான லிங்க்கை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். ஸோ முடிஞ்சளவு அந்த பாடலை கேட்டு அதை மெடிடேட் பண்ண, அதை தியானிக்க முயற்சிப்போம் இன்றைக்கி திருப்பாடல் வாசித்ததுக்கப்புறம். நீங்கள் பாருங்கள், அவர் சொல்கிறாரு, என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. அனுமதிகளை எவ்வளோ அழகாக தாவீதுடைய உள்ளம் பாருங்களேன், கடவுளை நாடிக்கொண்டிருக்கிறது. நம்மளாம் யோசிச்சு பார்ப்போமே, நம்ம ஏற்கனவே நம்ம தொடர்ந்து இதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் நமக்கு ஒரு சுகத்தை கடவுள் கொடுத்துட்டாருனா, ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கேட்டதை கொடுத்துட்டாருனா, அதை எடுத்துக்கிட்டு நம்ம பாட்டுக்கும் ஜாலியாக நம்மளோட வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். ஆண்டவர் உண்மையாலுமே நம்ம யோசிப்போம், நன்றி சொல்லுவோம். ஆனால் இந்த அளவுக்கு இருக்குமா? இந்த தாகம், தண்ணி எடுக்கும்போது எப்படி தாகம் இருக்கும், அந்த மாதிரி இருக்குதான் தாவீதுக்கு கடவுள் மேலே அவருடைய உள்ளம். உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது என் நெஞ்சம் அப்படின்றார். என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றதான். அனுபவங்களே, நம்ம சாகரத்துக்குள்ளே ஒரு முறையாவது இந்த மாதிரி ஒரு உணர்வுக்குள்ளே வரணும்ல. அப்படின்னா எந்த ஒரு சுயநல நோக்கமுமே இல்லாமல், நான் இப்படி ஆண்டவர்கிட்ட போனேன்னா ஆண்டவர் எனக்கு இதை கொடுப்பாரு, ஆண்டவர்கிட்ட நான் இதை செஞ்சேன்னா அதை கொடுப்பாரு, இது எந்த ஒரு உணர்வுமே இல்லாமல் உலகத்தின் மேலே இருக்கக்கூடிய எல்லா பற்றுதலையும் விட்டுட்டு, ஐயோ என் உயிரை காப்பாற்றணும், என் உடம்புக்கு, என் குடும்பத்துக்கு எல்லாத்தையுமே விட்டு வெளியே தனியாக நாம்பளும் நம்மளுடைய ஆன்மாவும் கடவுளும் மட்டும் அந்த உயிருள்ள இறைவன் மீது அவர்கிட்ட ஒரு முறையாவது போயிடணும்ல சாகரத்துக்குள்ள. யோசிச்சு பார்ப்போமே, எதுக்காகவோ போகிறோம். எல்லாத்துலேயுமே ஒரு சுயநல நோக்கம் உண்டு. ஆண்டவர்கிட்ட நன்மையை கேட்டாலும், ஆவிக்குரிய விஷயத்தை கேட்டாலும் அதுவும் நமக்காக தான் கேட்குறோம். எதுவுமே இல்லாமல் அவர்கிட்ட ஃபார் த சேக் ஆஃப் காட், அவர் வேணுங்கிறதுக்காக ஒரு முறையாவது அவர்கிட்ட போகணும். ஸோ அந்த ஒரு ஆசை இன்றைக்கி தாவீதை போல் நம்ம, ஆண்டவரே உங்கள் மேலே எனக்கு தாகமாக உள்ளது, ஏங்கி தவிக்குது என்னுடைய நெஞ்சம் உங்களுக்காக. இந்த ஒரு நிலையை அடையணும்னா உலகத்தில் இருக்கிற எல்லாத்தின் மேலே இருக்கக்கூடிய ஆசைகளை துறந்தால் மட்டும்தான். அட்லீஸ்ட் தற்காலிகமாக அந்த ஒரு 10 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் ஜெப நேரத்தில் ஆண்டவர் மேலே தாகத்தை கொண்டு வருவதற்காகவாவது, தற்காலிகமாவது நம்ம அந்த பற்றுதலிருந்து நம்ம மனசை விடுவிச்சு முழுசாக அவர் மேலே கவனத்தை செலுத்தணும். தற்காலிகமாக எல்லாத்தையும் மறக்கணும். அதை நம்ம பாட்டில் கூட வாசிப்போம், உலகமெல்லாம் மறக்கும் நாமம் துதிக்கையிலே. உலகமெல்லாம் மறக்கணும், அப்போ தான் அவருக்குள்ளே போக முடியும். அந்த இருட்டுக்குள்ளே நடக்கணும், டார்க் நைட்டுக்குள்ளே. அந்த அழகான திருப்பாடலையும் இன்றைக்கி நம்ம வாசிப்போம். ரொம்ப கவனமாக அதை ஜெபமாக மாற்றவும் முயற்சிப்போம். சரி, இன்றைய தினத்திற்கான விவிலி வாசி பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.
தந்தையாம் இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சாமுவேல் இரண்டாம் நூல், அதிகாரம் 23. மேன்மை மிக்கவரும் யாக்கோபின் கடவுளிடம் திருப்பொழிவு பெற்றவரும் இஸ்ரவேலின் இனிமை மிகு பாடகரும் ஈசாயின் மைந்தருமான தாவீதின் இறுதி மொழிகளாவன. ஆண்டவரின் ஆவி என் மூலம் பேசினார், அவரது வார்த்தை என் நாவில் ஒலித்தது. இஸ்ரவேலின் கடவுள் என்னோடு பேசினார், இஸ்ரவேலின் பாறை எனக்கு கூறினார். மானிடரை நீதியோடு ஆள்பவன், இறை அச்சத்துடன் ஆள்பவன், விடியற்கால ஒளி என திகழ்கின்றான். முகிலற்ற காலை கதிரவன் என ஒளிர்கின்றான். மண்ணினின்று புல் முளைக்கச் செய்யும் மழை என விளங்குகின்றான். என் குடும்பம் இறைவனோடு இணைந்துள்ளது அன்றோ? அனைத்திலும் திட்டமிடப்பட்டு உறுதியாக்கப்பட்டு என்றும் நிலைக்கும் உடன்படிக்கையை அவர் என்னோடு செய்து கொண்டார். என் அனைத்து மீட்பும் விருப்பும் அவரால் உயர்வு பெறாதோ? இழிமக்கள் அனைவரும் இரும்பு தடியும் ஈட்டிக்கோலும் கொண்டு நெருப்பால் முற்றிலும் சுட்டெரிக்கப்படுவனவும் கையால் தொடத்தகாதவனவுமான காட்டு முட்களை போன்றவர். தாவீதோடிருந்த வீரர்களின் பெயர்கள்: தக்கமோனியன் யோசபாசெபத்து. மூவருள் முதல்வனாக இருந்த அவன் எஸ்னியன் அதினோ என்று அழைக்கப்பட்டான். ஏனெனில் அவன் ஒரே சமயத்தில் 800 பேரை தாக்கிக் கொன்றான். அவனுக்கு அடுத்தவன் அகோசிக்கு பிறந்த தோதோவின் மகன் எலியாசர். போரிடுமாறு ஒன்று திரண்டு வந்த பெலிஸ்தியரை எதிர்த்துச் சென்றபோது தாவீதுடன் இருந்த வலிமை மிகு வீரர் மூவருள் ஒருவன் அவன். முதலில் இஸ்ரவேலர் பின்வாங்கினர். அப்பொழுது அவன் தனித்து நின்று கை சோர்வுற்று வாளோடு ஒட்டிக்கொள்ளும் அளவுக்கு பெலிஸ்தியரை தாக்கினான். ஆண்டவர் அன்று பெரும் வெற்றியை தந்தார். அவன் வீரர்கள் கொள்ளையடிப்பதற்காக அவனிடம் திரும்பினர். அடுத்தவன் ஆராரியன் ஆகேயின் மகன் சம்பா. பயறு நிறைந்த வயல் ஒன்றில் பெலிஸ்தியர் கூட்டமாக திரள மக்கள் புறமுதுகு காட்டி அவர்கள் முன் ஓடினார்கள். அப்போது அவன் வயல் நடுவே நின்று அதை பாதுகாத்தான். பெலிஸ்தியரை வெட்டி வீழ்த்தினான். ஆண்டவர் மாபெரும் வெற்றியை தந்தார். 30 படைத்தலைவருள் 3 அறுவடை காலத்தில் தாவீது தங்கியிருந்த அதுல்லாம் குகைக்கு வந்தனர். அரக்கர்களின் கணவாயில் பெலிஸ்தியர் கூட்டம் பாளையமிறங்கி இருந்தது. அப்போது தாவீது பாதுகாப்பான கோட்டைக்குள் இருந்தார். பெலிஸ்தியர் பெத்லெகேமில் இருந்தனர். தாவீது ஏக்கத்துடன், பெத்லெகேம் வாயில் அருகே உள்ள கிணற்றிலிருந்து எனக்கு குடிக்க தருபவன் யார் என்று கேட்டார். அம்மூன்று வலிமை மிகு வீரரும் பெலிஸ்தியரின் அணிகளுக்குள் புகுந்து சென்று பெத்லெகேம் வாயில் அருகே உள்ள கிணற்றிலிருந்து நீர் மொண்டு அதை தாவீதிடம் எடுத்து வந்தனர். தாவீதோ அதை குடிக்க விரும்பாமல் ஆண்டவருக்காக வெளியே ஊற்றினார். தங்கள் உயிரை பணயம் வைத்து சென்றவர்களின் இரத்தமன்றோ இது?
ஆண்டவரே, இதை நான் எவ்வாறு குடிக்க முடியும் என்று சொல்லி அவர் அதை குடிக்க விரும்பவில்லை. இம்மூன்று வீரரும் ஆற்றிய செயல்கள் இவையே. யோவாபின் சகோதரன் செருயாவின் மகன் அபிசாய் 30 தலைவனாக இருந்தான். அவன் 300 பேருக்கு எதிராக தன் ஈட்டியை சுழற்றி அவர்களை கொன்றான். 3 இணையாக அவன் பெயர் பெற்றவன். அம்30 அவனல்லவோ அதிக புகழ் பெற்றிருந்தான். அவர்களின் தலைவனும் அவனே. ஆயினும் முன்னைய 3 அவன் சமமாக இல்லை. கப்சவேலை சார்ந்த யோயாதாவின் மகன் பெனாயா பல வீரச் செயல்கள் புரிந்தவன். சிங்கம் போன்ற 2 மோவாபிய வீரரை கொன்றவன். பனி பெய்து கொண்டிருந்த ஒரு நாள் குகைக்குள் அவன் சென்று ஒரு சிங்கத்தை கொன்றான். உருவில் பெரிய ஒரு எகிப்தியனை அவன் கொன்று போட்டான். ஈட்டியை கையில் கொண்டிருந்த அந்த எகிப்தியனிடம் இவன் ஒரு கோலோடு சென்று ஈட்டியை அவன் கையிலிருந்து பிடுங்கினான். பின் அவன் ஈட்டியை கொண்டே அவனை கொன்றான். யோயாதாவின் மகன் பெனாயா இவற்றை செய்து முதல் 3 இணையாக பெயர் பெற்று திகழ்ந்தான். 30 பேரில் அவனும் புகழ் பெற்றிருந்தான். ஆனால் முதல் 3 அவன் சமமாக இல்லை. ஆயினும் அவனை தாவீது தன் மெய்காப்பாளனாக ஏற்படுத்தினார். யோவாபின் சகோதரன் அசாவேல் 30 பேரில் ஒருவன். அவர்கள் யாரெனில், பெத்லெஹேமை சார்ந்த தோதோவின் மகன் எல்கானான், அரோதியன் சம்மா, அரோதியன் எலிகா, பல்தியன் ஏலேசு, தெக்கோவாவை சார்ந்த இக்கேசின் மகன் ஈரா, அனதோத்தியன் அபியேசர், ஊசாத்தியன் மெபுன்னாய், அகோகியன் சல்மோன், நெட்ரோபாயன் மகராய், நெட்ரோபாயன் பானாவின் மகன் ஏலேபு, பென்யமீனியரின் கிபையாவை சார்ந்த எரிபாயின் மகன் இத்தாய், பிரத்தோனியன் பெனாயா, காக்கசு நீரோடைகளின் இதாய், அர்பாத்தியன் அபி அல்போன், பர்குமியன் அஸ்மவேத்து, சால்போனியன் எலியகுபா, யாசேனின் மகன் யோனத்தான், அராரியன் சம்மா, அராரியன் சாராரின் மகன் அகியாம், மாகாத்தியன் அகஸ்பாயின் மகன் எலிபலேற்று, கிலோனியன் அதித்தோபலின் மகன் எலியாம், கர்மேலியன் எட்சரோ, அர்பியன் பாராய், சோபாவை சார்ந்த நாத்தானின் மகன் இகால், காத்தியன் பானி, அம்மோனியன் செலேக்கு, செருயாவின் மகனும் யோவாபின் படைக்கலன் தாங்குவோனுமான பேரோத்தியன் நகராய், இத்ரியன் ஈரா, இத்ரியன் காரேபு, இத்தியன் உரியா, இவர்கள் அனைவருமே அந்த 30 பேர். குறிப்பேடு முதல் நூல் அதிகாரம் 28. பின்பு தாவீது குலத்தலைவர்கள், அரசருக்கு பணியாற்றி வந்த பிரிவுகளின் தலைவர்கள், 1000 தலைவர்கள், 100 தலைவர்கள், அரசருக்கும் அவர் புதல்வருக்கும் உடமையான அனைத்து சொத்துக்கள் மற்றும் மந்தைகளை கண்காணித்து வந்த தலைவர்கள் ஆகிய இஸ்ரவேலின் அனைத்து தலைவர்களையும் மற்றும் அரண்மனை அலுவலர்கள், போர் வீரர்கள், வலிமை மிகு எல்லா வீரர்கள் ஆகியோரையும் எருசலேமில் கூடி வரச் செய்தார். பின்பு அரசர் தாவீது எழுந்து நின்று கூறியது: என் சகோதரரே, என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். நம் கடவுளின் கால்மணை ஆகிய ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை வைப்பதற்கு, கோவில் ஒன்றை கட்டுவதற்கு என் மனத்தில் எண்ணினேன். அதை கட்டுவதற்குரிய முன்னேற்பாடுகளையும் செய்தேன். ஆனால் கடவுள், நீ என் பெயருக்கு கோவில் கட்ட வேண்டாம், ஏனெனில் நீ போர் பல செய்து இரத்தத்தை சிந்தியுள்ளாய் என்றார். ஆயினும் இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவர் இஸ்ரவேல் மேல் என்றென்றும் அரசனாய் இருப்பதற்கு என் தந்தை வீட்டாரிலெல்லாம் என்னை தேர்ந்து கொண்டார். தலைமை ஏற்குமாறு யூதா குடும்பத்தையும், யூதா குடும்பத்தில் என் தந்தை வீட்டையும் தேர்ந்து கொண்ட என் தந்தையின் புதல்வருள் என்மேல் விருப்பமுற்று இஸ்ரவேல் அனைவர் மேலும் என்னை அரசனாக்கினார். ஆண்டவர் எனக்கு புதல்வர் பலரை அளித்துள்ளார். அவர்களுள்
இஸ்ரவேலில் ஆண்டவரது அரசின் அரியணை மீது அமர்வதற்கு என் மகன் சாலமோனை தேர்ந்து கொண்டார். அவர் என்னை நோக்கி, உன் மகன் சாலமோனே என் இல்லத்தையும் என் முற்றங்களையும் கட்டியெழுப்புவான். அவனை நான் எனக்கு மகனாக தேர்ந்து கொண்டுள்ளேன். நானும் அவனுக்கு தந்தையாயிருப்பேன். அவன் என் கட்டளைகளையும் நீதி நெறிகளையும் இன்று போல் உறுதியுடன் கடைபிடித்து வந்தால் நான் அவன் அரசை என்றென்றும் நிலைநாட்டுவேன் என்றார். எனவே இப்பொழுது ஆண்டவரின் சபையாகிய இஸ்ரவேலர் எல்லாரின் கண் காண, நம் கடவுளின் செவி கேட்க நான் கூறுவது, உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் விதிமுறைகள் அனைத்தையும் நாடி கடைபிடிப்பீர்களாக. அப்போது நீங்கள் இந்த நல்ல நாட்டை உடைமையாக்கிக் கொள்வீர்கள். உங்களுக்கு பின் உங்கள் புதல்வர் அதை என்றென்றும் உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். என் மகனே சாலமோன், நீயோ உன் தந்தையின் கடவுளை அறிந்து முழு மனத்தோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய். ஏனெனில் ஆண்டவர் எல்லா இதயங்களையும் ஆய்ந்தறிகிறார், எல்லா திட்டங்களையும் எல்லா எண்ணங்களையும் பகுத்தறிகிறார். நீ அவரை தேடினால் கண்டடைவாய். நீ அவரை புறக்கணித்தால் அவர் உன்னை என்றென்றும் கைவிடுவார். இதோ பார், திருத்தலமாக கோவில் ஒன்று கட்டுவதற்கு ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்துள்ளார். துணிவுடன் அதை செய்வாயாக. தாவீது தம் மகனிடம் கோவிலின் மண்டபம், அதன் அறைகள், அதன் கருவூல அறைகள், அதன் மேல் மாடிகள், அதன் உள்ளறைகள், இரக்கத்தின் இருக்கைக்கான அறை ஆகியவற்றின் மாதிரி வடிவத்தை கொடுத்தார். மேலும் தம் மனத்தில் எண்ணியபடி ஆண்டவரது இல்லத்தின் முற்றங்கள், அதை சுற்றியுள்ள அறைகள், கடவுளின் கோவிலுக்கான கருவூலங்கள், நேர்ச்சை பொருள்களின் கருவூலங்கள் ஆகியவற்றின் மாதிரி வடிவத்தை கொடுத்தார். அவர் குருக்கள், லேவியர் ஆகியோரின் பிரிவுகள், ஆண்டவரின் இல்ல பணிக்கான அனைத்து முறை வேலை, ஆண்டவரது இல்ல பணிக்கான அனைத்து கலங்கள் ஆகியவற்றின் செய்முறை குறிப்புகளை கொடுத்தார். ஒவ்வொரு திருப்பணிக்கும் தேவையான பொன் வெள்ளி கலங்களை செய்வதற்கான பொன் வெள்ளியின் செக்கேல் நிறையையும், பொன் விளக்கு தண்டுகளுக்கும் அவற்றின் பொன் அகல்களுக்கும் தேவையான பொன்னின் நிறையையும், வெள்ளி விளக்கு தண்டுகளுக்கும் அவற்றின் அகல்களுக்கும் தேவையான வெள்ளியின் நிறையையும், திருமுன்னிலை அப்ப மேசை ஒவ்வொன்றிற்குமான பொன் நிறையையும், வெள்ளி மேசைக்கான வெள்ளி நிறையையும், அள்ளு கருவிகளுக்கும் கலங்களுக்கும் கிண்ணங்களுக்குமான பசும்பொன்னின் நிறையையும், பொற்கலங்களில் ஒவ்வொரு கலத்திற்கும் தேவையான நிறையையும், வெள்ளிக்கலங்களில் ஒவ்வொரு கிண்ணத்திற்கும் தேவையான நிறையையும் கொடுத்தார். தூப பீடத்திற்கான புடமிடப்பட்ட பொன்னின் நிறையையும் கொடுத்தார். இறக்கைகளை விரித்து ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை மூடும் பொற்கெருபுகளை கொண்ட பொன் தேரின் மாதிரி வடிவத்தையும் கொடுத்தார். தாவீது இந்த மாதிரிகள் அனைத்தையும் ஆண்டவரே தம் கையால் வரைந்தளித்து அவை அனைத்தையும் செய்யும்படி எனக்கு உணர்த்தினார் என்றார். தாவீது தம் மகன் சாலமோனை நோக்கி, நீ மன வலிமை கொள், திடம் கொள், உறுதியாயிரு, அஞ்சாதே, கலங்காதே, செயல்படு. கடவுளாகிய ஆண்டவர் என் கடவுள் உன்னோடும் இருக்கிறார். ஆண்டவரின் இல்ல பணி அனைத்தும் நிறைவு பெறும் வரை அவர் உன்னை விட்டு விலகார், உன்னை கைவிடார். இதோ கடவுளது கோவிலின் அனைத்து திருப்பணிக்கெனவும் குருத்துவ லேவிய பிரிவுகள் தயாராய் உள்ளன. எல்லா வகை பணியிலும் உனக்கு உதவி செய்ய, எந்த ஒரு பணியையும் செய்வதற்கு திறமை வாய்ந்தோரும் ஆர்வமிக்கோரும் உன்னோடு இருக்கின்றனர். மேலும் தலைவர்களும் மக்கள் யாவரும் உன் கட்டளைகள் அனைத்திற்காகவும் காத்திருக்கின்றனர். திருப்பாடல் 42. கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது
உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன்? இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. உன் கடவுள் எங்கே என்று என்னிடம் தீயோர் கேட்கின்றனர். மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனியாக கடவுளின் இல்லத்திற்கு சென்றேனே. ஆர்ப்பரிப்பும் நன்றி பாடல்களும் முழங்க விழா கூட்டத்தில் நடந்தேனே. இவற்றையெல்லாம் நான் நினைக்கும் போது என் உள்ளம் வெகுவாய் வெதும்புகின்றது. என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். என் நெஞ்சம் மிகவும் தளர்ந்துள்ளது. ஆகவே யோர்தான் நிலப்பகுதியிலும் எர்மோன் மீசார் மலைப்பகுதிகளிலும் உம்மை நான் நினைத்து கொண்டேன். உம் அருவிகள் இடியென முழங்கிட ஆழ்கடல் ஆழ்கடலை அழைக்கின்றது. உம் சிற்றலைகளும் பேரலைகளும் என் மீது புரண்டோடுகின்றன. நாள்தோறும் ஆண்டவர் தமது பேரன்பை பொழிகின்றார். இரவுதோறும் நான் அவரை பாடுவேன். எனக்கு வாழ்வளிக்கும் இறைவனை நோக்கி மன்றாடுவேன். என் கற்பாறையாகிய இறைவனிடம், ஏன் என்னை மறந்தீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும் என்கின்றேன். உன் கடவுள் எங்கே என்று என் பகைவர் நாள்தோறும் என்னை கேட்பது என் எலும்புகளை ஊடுருவும் வாள் போல என்னை தாக்குகின்றது. என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் மீட்பராம் கடவுளை இன்னும் நான் போற்றுவேன். என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆமீன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறைவார்த்தை பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, தாவீது அவரை நீங்கள் அரசராக அமர்த்தினீங்க. அவர் அவருடைய வீடு, அவருடைய குடும்பம், அவருக்குன்னு எதுவுமே செய்யலை. அவர் அதையும் செஞ்சார், அவருடைய கடமையை செஞ்சார். ஆனால் அவருடைய உள்ளம் உம்மீது தாகம் கொண்டிருந்தது. அவருடைய நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவித்தது. அரசனாக இருக்கும்போது யார் ஆண்டவரை பற்றி யோசிக்க முடியும்? தாவீதால முடிஞ்சிச்சு. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நீங்கள் எங்களுக்காக படைச்சு கொடுத்துருக்கக்கூடிய பொருட்கள், அழகான மலைகள், நல்ல நபர்கள், நல்ல நிகழ்வுகள், நல்ல விஷயங்கள், இப்படி எல்லாவற்றையும் எங்களுக்காக பார்த்து இருக்கக்கூடிய சின்ன பூச்சிகள் முதல் கொண்டு காற்று, வானம் எல்லாத்தையுமே எங்களுக்காக ஆசாசையாக படைச்சு கொடுத்தீங்க. உங்கள் அன்புனால் எங்களுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு படைப்பின் பொருளிலும், ஒவ்வொரு படைத்த நபர்களிலும் உங்களுடைய அன்பை காண, உங்களுடைய மாட்சியை காண, உங்களுடைய ஞானத்தை காண, உங்களுடைய மகத்துவத்தை காண எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. அம்மா, உங்களுடைய ஆன்மா ஆண்டவரை மட்டுமே ஏற்றி போற்றியது. உங்களுடைய உள்ளம் ஆண்டவரை மட்டுமே அன்பு செஞ்சது. அம்மா, உங்களுடைய ஆன்மாவையும் ஆவியையும் இதயத்தையும் எங்களுக்கு தந்துடலும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பர்களே, இன்றைய தினத்திற்கான விளக்க உரை ரொம்ப சுருக்கமானதான். இன்றைக்கி பாருங்கள், 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் தாவீது அவருடைய இறைவாக்கை எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஆண்டவரின் ஆவி என் மூலம் பேசினார், அவரது வார்த்தை என் நாவில் ஒலித்தது. அன்பர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் தாவீதின் வழியாக பேசினாராம். தெளிவாக போடப்பட்டிருக்கு. நம்ம லூக்கா நற்செய்தியில் வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது எலிசபெத்து தூய ஆவியானவரினால் முற்றிலுமாய் ஆட்கொள்ளப்பட்டு, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே, திருவயிற்றின் கனியும் ஆசை பெற்றதேன்னு சொல்லி உரத்த குரலில் கூறினாங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ பாருங்களேன், ஆவியானவர் ஒருத்தர் ஆட்கொண்டு யார் மூலியமாக வேணாலும் பேசலாமா. இப்படி இந்த அகஸ்தினாருக்கு பாருங்க, ஒரு குழந்தையினுடைய குரல் கேட்டது அவருடைய மனமாற்றத்தின் போது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் யாரை வச்சு வேணாலும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பாருங்கள், அப்போஸ்தலர் பணி 2ஆம் அதிகாரம் 4 இருந்து 4ஆம் வசனம், அதுக்கப்புறம் 17 இருந்து
18 இந்த வசனங்கள்லாம் பார்த்தோன்னா அன்றைக்கி பெந்தகோஸ்து அன்னைக்கு சீடர்கள் எல்லாமே தூய ஆவியினால் நிரப்பப்பட்டு பல்வேறு பாஷைகளில் பேச ஆரம்பித்தாங்களாம். ஏன்னா ஆவியானவர் அவர்களுக்கு அந்த திறனை கொடுத்தார், அந்த சக்தியை கொடுத்தாருன்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ பாருங்கள், ஆவியானவர் உள்ளே இறங்கினா வேறு மொழிகள் கூட பேச முடியுது. அதே போல் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பாருங்கள், அப்போஸ்தலர் பணியில் பேதுரு தூய ஆவியானவரினால் முற்றுமாய் நிரப்பப்பட்டு அவர் தைரியமாக எந்திரிச்சு ப்ரீச் பண்ணுறாரு, போதிக்கிறாரு, மக்கள் மனமாற்றம் அடைகிறாங்க. 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் பணி 2ஆம் வசனத்தில் பாருங்கள், அந்தியோக்கில் இருக்கக்கூடிய எல்லா இறைவாக்கினர்களும் எல்லா போதகர்களும் அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. அந்தியோக்கு தான் முதல் நகரம். அங்கே தான் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் அழைக்கப்பட்டுச்சு. அப்போஸ்தலர் பணி 13:2 சொல்லுது, அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆண்டவரை துதித்து உபவாசம் இருந்து ஜெபிக்கும்போது தூய ஆவியானவர் பேசுகிறாராம், எனக்காக பர்னபாசையும் சவுலையும் நான் அவங்களுக்காக அழைக்கப்பட்டிருக்க காரியத்திற்காக அவங்கள தனியாக எடுத்து வையுங்கள் அப்படின்னு சொல்லி, அவங்கள அர்ப்பணிங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்களேன், ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கும் போது யார் மூலியமாகவும் பேசியிருக்காரு ஆவியானவர். அதை அவங்க பைபிள் எப்படி சொல்லுவாங்க, த ஹோலி ஸ்பிரிட் ஸ்போக். அப்புறம் நான் ஆவியானவர் பேசியிருக்காரு நேரடியாக, யாராவது ஒரு நபர் மூலியமாக ஒரு ஒன்றா சேர்ந்து இருக்கக்கூடிய சபையில் பேசியிருக்கிறார். அதே போல் பாருங்கள், அப்போஸ்தலர் பணி 21ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பாருங்கள். அகாபஸ் அப்படின்ற அந்த இறைவாக்கினர் பவுலினுடைய அவர் சிறையில் அடைக்கப்படுறதை பற்றி அவர் தெளிவாக, அவர் எப்படி மக்கள் எருசலேமில் அவரை குருக்கள், தலைமை சங்க மூப்பர்கள் எல்லாரும் அவரை கைது செய்ய போகிறாங்க அப்படின்றத இறைவாக்கு உரைச்சிருக்கிறார். த்ரூ த ஸ்பிரிட் அப்படின்னு வாசிக்கிறோம், தூய ஆவியானவர். அப்போ பாருங்களேன், இதெல்லாம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்க, நிறைய இடங்களில் ஆவியானவர் நபர்கள் வழியாக தான் பேசுகிறார் பெரும்பாலும். அப்போஸ்தலர்கள், புனிதர்கள், இறைவாக்கினர்கள், போதகர்கள். ஸோ இது நமக்கு என்ன சுட்டி காட்டுது அப்படின்னாக்க, ஆண்டவர் நம்ம கூட எது வழியாக வேணாலும் பேசலாம். தாவீது வழியாக இன்றைக்கி பேசினா நம்ம வாசித்தோம். அதனால தான் பாருங்கள், நம்ம ஏற்கனவே இதை பார்த்தோம், ஜெபமாலையில் நம்ம மாதா கிட்ட பேசுகிறோம், திரும்பி மாதா நம்மக்கிட்ட பேச முடியுது, நம்மளால் அதை கேட்க முடியுது அப்படின்னா, மனசில் உணர முடியுது அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு மன அமைதி கிடைக்கும். ஆனால் நம்ம பேசுகிறது யார்? மாதா கிட்ட. திருப்பி பேசுகிறது யார்? மாதா நம்மக்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ நடுவில் பாருங்கள், ஆவியானவருடைய அந்த அமைதின்ற அந்த கனி வருது. சில சமயம் தெளிவு கிடைக்கும், பகுத்தறியக்கூடிய ஆவி. சில சமயம் பாவத்தை குறித்து ஒரு மன வருத்தம் கிடைக்கும், சில சமயம் கண்ணீர் கிடைக்கும், சில சமயம் காட்சிகள், தியானங்கள். ஏன்னா ஆவியானவர் மாதா பேசும்போது நடுவில் அவங்க பேசுகிறது விண்ணகத்தில் எங்கேயோ இருக்கிறாங்க, ஆனால் அவங்க பேசுகிறது நமக்கு கேட்குது. இல்லை நிறைய இந்த மாதிரி கொடைகள் கிடைக்குது. ஏன்னா ஆவியானவர் நடுவில் செயல்பட்டுருக்கார், நமக்கும் மாதாவுக்கும் நடுவில். இது ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட்டு, எப்படி ஆவியானவர் இன்றைக்கி தாவீது மூலமாக பேசினார்னு தெளிவாக வாசிக்கிறோமோ, அப்போஸ்தலர்கள் மூலியமாக பேசினாரோ, செயல்பட்டாரோ, குணமாக்குனாரோ, அதே போல் நம்ம ஜெபமாலையில் ஜெபிக்கும் போது மாதா வழியாக ஆவியானவர் பேசலாம். அப்போ மாதாவை ஒரு மீடியமாக பயன்படுத்தலாம். அதே போல் நம்ம புனிதர்களிடம் ஜெபிக்கும் போது புனிதர்கள் வழியாக ஆவியானவர் பேசுகிறார். அப்படி தான் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அப்படி தான் நடக்குது. ஸோ இது எவ்வளோ ஒரு அழகான ஒரு விஷயம் பாருங்களேன். அதனால ஜெபமாலை ஜெபிக்கும்போது ஆவியானவர் சில சமயம் நமக்கு மாதாவை ரொம்ப பிடிக்கும்னா மாதா வழியே பேசுவார். நமக்கு புனித குழந்தை தெரசாமை ரொம்ப பிடிக்கும், புனித ஜான் பாஸ்கோ பிடிக்கும், இல்லை புனித பிரான்சிஸ் அசிசியாரை பிடிக்கும் அப்படின்னா புனிதர்கள் வழியாக ஆவியானவர் பேச வேண்டியதை பேசுவார். ஸோ வாழக்கூடிய மனிதர்கள் யார் மூலியமாகவும் பேசலாம், சின்ன குழந்தைய மூலியமாகவும் பேசலாம், விண்ணகத்தில் இருக்கக்கூடிய புனிதர்கள் மூலியமாகவும் பேசலாம். ஆவியானவரை அனுப்பியும் ஆவியானவர் வானதூதர்கள் வழியாகவும் பேசலாம். ஸோ ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், மாதா தூய ஆவியானவரினால் நிரப்பப்பட்டிருக்காங்க எல்லா புனிதர்களும். அதே போல் மாதா கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறாங்க, அதே போல் அவங்க கடவுளில் கரைந்திருக்கிறாங்க. ஸோ ஆவியானவரினால் நிறைந்து மறைந்து கிறிஸ்துவுக்குள் தந்தையில் கரைந்திருக்கிறாங்க. மூவர் இறைவனால் முற்றிலுமாக நிரம்பி மறைஞ்சு கரைஞ்சிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு முறை ஜெபமாலை நம்ம கையில் எடுத்து மாதாவோட ஜெபிக்கும் போது
நம்ம காண்டாக்டில் வருது மூவர் இறைவன் கூட நம்ம தொடர்பில் வருவோம். ஏன்னா மாதா அங்கே இல்லை, அவங்க முற்றிலுமாய் கடவுளால் நிறைந்து மறைந்து கரைந்து இருக்கிறாங்க. எப்படி தாவீது மூலிமா ஆவியானவர் பேச முடியுமோ, அதே மாதிரி மாதம் மூலியமாக மூவர் இறைவன் நம்ம கூட பேச முடியும். ஸோ இது ஒரு அழகான ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம். அடுத்து பாருங்கள், அவர் 5ஆம் வசனம் சொல்கிறாங்க, என் குடும்பம் இறைவனோடு இணைந்துள்ளது அன்றோ. அப்போ பாருங்கள், நம்ம மத்தேயு நற்செய்தியில் வாசிக்கிறோம், தாவீது வீட்டாரை சார்ந்த, லூக்கா நற்செய்தியிலும் வாசிப்போம், புனித யோசேப்புக்கும் தேவ மாதாவிற்கும் ஆண்டவர் இந்த தாவீது வீட்டை சார்ந்தவரிடம் தன் மகனை அனுப்புகிறார். அப்போ பாருங்கள், தாவீது இங்கே ஏற்கனவே இறைவாக்கு சொல்கிறாரு, அவருடைய குடும்பம் கடவுளோடு இணைஞ்சிருக்கான். அது எங்கே நிறைவேறுது பாருங்கள், கடைசியாக புனித சூசை தந்தையிலும் தேவ மாதாவிடமும் கடவுள் அவங்களுக்கு பிறக்கும்போது, மாதாவிடம் பிறக்கும்போது கடவுள் மனித குடும்பத்தோடு இணைகிறார். அப்போ தாவீது இங்கே பார்க்குற அந்த ஒரு எதிர்நோக்கு நிறைவேறுகிறது மாதாவிலும் புனித சூசை தந்தையிலும். அவர் தொடர்ந்து சொல்கிறார் பாருங்கள், தாவீது 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், அனைத்திலும் திட்டமிடப்பட்டு உறுதியாக்கப்பட்டு என்றும் நிலைக்கும் உடன்படிக்கையை அவர் என்னோடு செய்து கொண்டார், என் அனைத்து மீட்பும் விருப்பும் அவர் தான் அப்படின்றார். அப்போ பாருங்கள், ஃபார் எவர், எப்பயும் நிலைச்சிருக்கக்கூடிய உறுதியாக்கப்பட்ட திட்டமிடப்பட்ட ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் தாவீதோடு செஞ்சுருக்காராம். அதை நினைவில் கொண்டு பாருங்கள், ஆண்டவர் ஏன் தாவீதோடு செஞ்சார்? ஏன்னா ஏற்கனவே அவர் ஆபிரகாமோட செஞ்சார். ஏன் ஆபிரகாமுக்கு வந்து செஞ்சார்? ஏற்கனவே அவர் ஆதாம் கிட்ட சொன்னார், உனக்கும் பெண்ணுக்கும் பகை உண்டாக்குவேன், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஆதாமோட ஒரு உடன்படிக்கை செஞ்சது மீறினதுக்கு மீட்பாக ஆண்டவர் இன்னொரு உடன்படிக்கை அவர் செய்கிறார். அவள் வித்து உன் தலையை நசுக்கும். அந்த பெண்ணின் வித்து ஆபிரகாமின் வித்தாக மாற்றப்படுது. அதுக்கப்புறம் அது ஈசாக்கின் வித்தாக மாற்றப்படுது, யாக்கோபின் வித்தாக. அதுக்கப்புறம் அது இஸ்ரேல் மக்களாக அந்த வித்து ஒரு தேசமாக மாறுகிறது. அதுக்கப்புறம் இன்றைக்கி அது தாவீதின் வித்தாக மாறி ஒரு ராஜ்யமாக அது மாறுகிறது, அரசாட்சியாக மாறுது. அது பாருங்கள், இன்றைக்கி 1 குறிப்பீடு 28ஆம் அதிகாரம் நீங்கள் நம்ம வாசித்ததில் 5லிருந்து 6 வசனங்கள் பாருங்கள், எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஆண்டவர் நம்ம யோசித்து பார்த்துருக்கோம். ஆண்டவர் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டில் நற்செய்தியில் அவர் போதித்த முதல் வார்த்தை என்ன தெரியுமா? மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துள்ளது, கடவுளின் அரசு நெருங்கி வந்துள்ளதுன்றார். ஏன் கடவுளுடைய அரசை பற்றி, கிங்டம் ஆஃப் காடை பற்றி ஆண்டவர் பேசுகிறாரு? ஏன்னா அது இங்கே வாக்களிக்கிறார். இன்றைக்கி 1 குறிப்பிட்டு 28ஆம் அதிகாரம் 5லிருந்து 6 வசனங்கள் பாருங்கள். அவர்களுள் இஸ்ரேலில் ஆண்டவரது அரசின் அரியணை மீது அமர்வதற்கு என் மகன் சாலமோனை தேர்ந்து கொண்டார். சாலமோன் அப்போ எங்கே வந்து உட்கார்றாரா? ஆண்டவருடைய அரியணையிலையா? அன்பந்தவர்களே, ஆண்டவருடைய அரசின் அரியணை. அப்போ தாவீதோடைய அரசின் அரியணையில் உட்காரலையா சாலமன்? ஆக்சுவலாக தாவீது அரசனுடைய அரியணைன்னு தானே சொல்லணும். அப்போ பாருங்கள், ஆண்டவர் இங்கே எப்படி கொலாபரேட், எப்படி ஒன்றா இணைக்கிறாரு பாருங்கள். தாவீதுடைய மகன் அவருடைய மகன்றார், தாவீதுடைய அரசு அவருடைய அரசு, ஆண்டவருடைய அரசு அப்படின்றார். அதனால தான் பாருங்கள், அது மட்டும் இல்லை, அவர் தொடர்ந்து பாருங்கள், அவர் என்னை நோக்கி, உன் மகன் சாலமோனே என் இல்லத்தையும் என் முற்றங்களையும் கட்டி எழுப்புவான், அவனை நான் எனக்கு மகனாக தேர்ந்து கொண்டேன், நானும் அவனுக்கு தந்தையாக இருப்பேன். ஏற்கனவே இதை நம்ம வாசித்தோம். அவர் சொல்லுப்பாங்க, அவன் என் கட்டளையின் நீதி நெறிகளையும் இன்று போல உறுதியுடன் கடைபிடித்து வந்தால் நான் அவன் அரசை என்றென்றும் நிலைநாட்டுவேன். அல்டிமேட்டாக சாலமன் தவறினார், அவருடைய அரசு பிரிஞ்சுது. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஆனாலும் என்றென்றும் உன் மகன் சாலமோனுக்கு பதிலாக உன் மகன் எனக்கு மகனாக நான் தேர்ந்து கொண்டேன். அது எங்கே கடைசியாக நிறைவேறுது? என்றென்றும் எங்கே அவர் நிலைச்சு நிற்கிறாரு, ஆட்சி செய்கிறாரு? ஆண்டவர் இயேசுவை தேர்ந்து கொள்கிறார். அப்போ தாவீதுடைய மகன், அதனால தான் ஆண்டவர் இயேசு தாவீதின் மகன் சொல்கிறோம். அப்போ சாலமன் ஒரு முன்னடையாளம், ஆண்டவர் இயேசு ஒரு புதிய சாலமனாக இருக்கிறார். ஆதாமை மகனாக தேர்ந்து கொண்டார், ஆதாம் இழந்தான் அவனுடைய பாவத்தினால் அந்த ஒரு மகன்ற அந்த பேரை. ஆண்டவர் இயேசு புதிய ஆதாமாக வந்து நிறைவு செய்கிறார். அதே போல் அந்த அரசன், இறைவாக்கினர், குரு, இந்த 3 அழகான இந்த குணாதிசயங்களையும்
ஆண்டவர் பரிமாற்றிக்கொண்டே வருகிறார். கடைசியாக தாவீது கிட்ட அவர் அந்த உடன்படிக்கையை வந்து நிறைவு செஞ்சு அதை முழுமையடைகிறத மாதாவின் வித்துக்கு, கரெக்டாக அந்த பெண்ணின் வித்துக்கிட்ட வந்து முடிக்கிறார் ஆண்டவர் இயேசுவிடம். அவர் பாருங்கள், அப்போ ஆண்டவரின் அரசின் அரியணையின் மீது சாலமன் அமர்ந்திருக்காராம். இப்போது கப்ரியேல் வானதூதர் வந்து லூக்கா நற்செய்தியில் மாதா கிட்ட என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அவர் தந்தை தாவீதின் அரியணையை கடவுள் அவருக்கு அளிப்பார். யாருக்கு? மாதா கிட்ட சொல்கிறாங்க. இதை யாருக்கு அளிப்பாங்களாம்? மாதாவுக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு அவர் தந்தை தாவீதின் அரியணையை கடவுள் அளிப்பாராம். நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஏன் அவர் தந்தை தாவீதின் அரியணையை போய் ஆண்டவர் இயேசு கொடுக்குறாரு? ஏன்னா நமக்கு இங்கே தெரியுது 1 குறிப்பேடு 28:5-6 வசனங்கள், தாவீதின் அரியணை ஆண்டவரது அரசின் அரியணை. அதன் மேலே தான் சாலமன் உட்காந்து இப்போ அரசர் ஆட்சி செலுத்திட்டு இருக்கார் தற்காலிகமாக. அது என்றென்றுமாக அதில் அமர்ந்து ஆட்சி செலுத்த போகிறது புதிய சாலமனாகிய ஆண்டவர் இயேசு. அவர் உட்கார்ந்துருக்கிற அந்த அரியணை தாவீதின் அரியணை இல்லை, தாவீதின் அரியணை ஆண்டவரின் அரியணை. அது மட்டும் இல்லை, கப்ரியேல் வானதூதர் மாதாவிக்கிட்ட என்ன சொல்கிறார்? அவர் பெரியவராக இருப்பார், உன்னத கடவுளின் மகன் என்னப்படுவார். இங்கே பாருங்கள், அதுவும் நிறைவேறுது பாருங்கள். உன் மகன் சாலமன், எனக்கு மகனாக நான் அவனை தேர்ந்து கொண்டேன். தாவீதனுடைய மகன். இங்கே ஆண்டவர் இயேசு கடவுளுடைய உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவர் உட்காந்து அரியணை செய்கிறது, ஆட்சி செய்கிறது தாவீதின் அரியணை. தாவீதின் மகன் தாவீதின் அரியணை ஆக்சுவலாக கடவுளுடைய மகன் ஆகிறார், கடவுளுடைய அரியணை. ஏன்னா தாவீதுகிட்ட அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கையை ஆண்டவர் தற்காலிகமாக செய்கிறார். அதை மாதாவிடம் முழுமையாக கப்ரியேல் வானதூதர் வழியாக அனுப்பி நிறைவு செய்கிறார். எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. அப்போ இவர் தாவீதின் மகனாக அன்னைக்கு 3 வருஷம் 30 வயசுலேருந்து 33 வயசு வரைக்கும் ஆண்டவர் இயேசு ஊழியம் செஞ்சுருக்காரு. அன்பார்ந்தவர்களே, அவர் ஒரு அரசாட்சியை ஏற்படுத்தி அமைச்சு வச்சுட்டு அவர் விண்ணகத்துக்கு போனதுக்கப்புறம், எப்படி தாவீது போனதுக்கப்புறம் சாலமனுக்கு அப்புறம் அவருடைய மகனோ, அதே போல் விக்கர் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்து இயேசுவினுடைய பிரதிநிதியாக இங்கே திருத்தந்தையினுடைய அரியணை இருக்கிறது. இந்த அரசாட்சி கத்தோலிக்க திரு அவைதான். தாவீதின் அரசாட்சி கடவுளின் அரசாட்சி. அது எங்கு நிறைவு முழுமையடைகிறது? கத்தோலிக்க திருச்சபையினுடைய எங்கெங்கும் உலகம் எங்கும் வியாபித்து ஸ்தாபகமாகி திருத்தந்தையின் அரியணையில் அது நிறைவு பெறுகிறது. அப்போது மாதா கிட்ட இது சொல்லும்போது நமக்கு நன்றாக தெரியும், சாலமன் மகனாக இருக்கிறார். சாலமன் ஆண்டவரின் அரியணையின் மீது அமர்ந்து ஆட்சி செலுத்துகிறார்னா, நம்ம பின்னாடி வாசிப்போம் அரசர்களில் 1 அரசரில் சாலமனுக்கு வலது புறத்தில் ஒரு அரியணை போடப்பட்டு அதில் சாலமனுடைய அம்மா பெத்ஷீபா அமர்வாங்க. அப்போ பாருங்களேன், மாதா கிட்ட வந்து உனக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு தாவீதின் அரியணை, அதாவது ஆண்டவரது அரியணையை கடவுள் அவருக்கு கொடுக்க போகிறார். அப்படின்னா மாதாவுக்கு நல்லா தெரியும், அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை தாவீதின் அரியணையில் சாலமனை போல உட்கார போகுதுன்னா, அவங்களுடைய குழந்தை தான் புதிய சாலமன்னா மாதாவுக்கு தெரியும் இவங்க தான் புதிய பெத்ஷீபாவாக இருக்க போகிறாங்கன்னு அப்படின்னு. அப்போ மாதா குயின் மதர், அரச அன்னை அப்படின்றது தெரிய வரும். நம்ம அதை 1 அரசர்களில் வாசிப்போம். அந்த பதவியை சாலமன் உருவாக்குவார். சரி, இன்றைக்கி பாருங்கள் 28ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்கள் பாருங்கள். என் மகனே சாலமோன், நீயோ உன் தந்தையின் கடவுளை அறிந்து முழு மனதோடு ஆர்வமிக்க உள்ளத்தோடு அவருக்கு ஊழியம் செய். அப்போ 2 விஷயம் சொல்கிறார் பாருங்கள். முழு மனசோட ஊழியம் செய்யணுமா, ஆர்வத்தோடு செய்யணுமா? நம்ம பாருங்களேன், நிறைய நேரங்களில் மந்தமாக இருக்கிறத பார்த்துருப்போம். இல்லை, ஆண்டவர் ஊழியம் செய்யும்போது முழு மனசோடு செய்யணும், ஃபுல்லாக இறங்கணும். அதே போல் ஆர்வமாக செய்யணும். அந்த ஜாய், அந்த மகிழ்ச்சி ஆவியானவருடைய கொடையே இருக்கணும், அந்த கனியே இருக்கணும், வெளியே நமக்கு தென்படணும். ஸோ இவ்வளோ நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய உடலுக்கு கொடுக்குற சுகத்திலேருந்து வெளியே வரணும். ஆண்டோடைய விருப்பத்தோடு நம்ம ஒன்றா இணையணும். அவர் என்ன விரும்புகிறாரோ அதை நான் செய்கிறதுக்கு நான் ரெடி. அவர் என்ன சாக சொன்னால் கூட அதுக்கு நான் ரெடி. அவர் விருப்பம் என்னமோ அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும். அந்த அளவுக்கு தான் புனிதர்கள் உள்ளே இறங்கினாங்க. அவங்களுடைய விருப்பத்தை அவங்க சாகடித்தாங்க, குத்தி கொன்னாங்க. அதனால தான் புனித பவுல் கூறுகிறார், நீங்கள் சாக வேண்டும், கிறிஸ்துவோடு நீங்கள் மரிக்கப்படணும், உங்களுடைய மாமிசம் சிலுவையில் அறையப்பட வேண்டும் அவரோடு சேர்ந்து.
அப்போ தான் ஆவியானவர் நமக்குள்ளே பேசுகிறத நம்ம செய்கிறதுக்கு நம்மளால் முடியும். இல்லைன்னா நம்ம எண்ணங்களை வச்சுக்கிட்டு தான் இருப்போம், நம்ம ஆசைகளை வச்சுட்டு இருப்போம். அதில் ஜென்ம சுபாவம் இருக்குது, விழுந்து போன அந்த இயல்பு இருக்குது. அப்போது நம்ம மோஸ்ட்டாக ஆசைகள் தவறான விஷயங்களை கொண்டு போய் விடும், நம்மளுடைய தீங்குக்கு தான் அது நம்மளை இட்டு செல்லும். அவர் தொடர்ந்து சொல்ல பாருங்கள், ஏனெனில் ஆண்டவர் எல்லா எண்ணங்களையும் ஆய்ந்தறிகிறார், எல்லா திட்டங்களையும் எல்லா எண்ணங்களையும் பகுத்தறிகிறார். நம்மளுடைய மனசை அவர் தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிப்பாராம். அவருக்கு எல்லாமே ஓப்பனாக தெரியும். அவர் சொல்ல பாருங்கள், நீ அவரை தேடினால் கண்டடைவாய். இதை நம்ம பின்னாடி வாசிக்கிறோம் யாக்கோபுனுடைய திருமுகத்தில் புதிய ஏற்பாடில். கடவுளிடம் நீங்கள் நெருங்கி வாருங்கள், அவரும் உங்களிடம் நெருங்கி வருவார். ஸோ நம்ம திருப்பலிக்கு போகிறது, ஜெபமாலை ஜெபிக்கிறது, மாஸுக்கு அடோரேஷன் சாப்பலுக்கு போகிறது, பைபிள் வாசிக்கிறது, ரெட்ரீட்டுக்கு போகிறது, வேளாங்கண்ணிக்கு போகிறது, எல்லாமே நம்ம அவர்கிட்ட நெருங்கிறதுக்கு முயற்சிக்கிறோம். அவ்வளவுதான். அவர் அதை பார்த்து அவர் நம்மிடம் நெருங்கி வருவார். நீ அவரை புறக்கணித்தால் அவர் உன்னை என்றென்றும் கைவிடுவார். இதோ பார், திருத்தலமாக கோவில் ஒன்றை கட்டுவதற்கு ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளார், துணிவுடன் அதை செய்வாயாக. நமக்கும் ஒரு கோவில் இருக்குது, நம்மளுடைய உடலாகிய கோவில். இன்னொரு கோவில் ஒன்று இருக்குது, உண்மையிலே ஆண்டவரை ஏற்படுத்தின கத்தோலிக்க திருச்சபை. ஸோ இதில் நம்மளுடைய நேச்சுரலான திறமைகள், ஆவியானவர் கொடுத்த கொடைகள், கனிகள், இது எல்லாத்தையும் பயன்படுத்தணும். நம்முடைய உடலாகிய கோவிலை கட்டுவதற்கும் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்திருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் உடலாகிய திருச்சபையை கட்டி எழுப்புவதற்கும். ஸோ தாவீதுடைய அந்த ஒரு ப்ராமிஸ் பாருங்கள், ஆண்டவர் இயேசுவில் நிறைவேறுகிறது, அது நம்மிலும் நிறைவேறுகிறது. ஏன்னா ஆண்டவர் இயேசு இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டு ஒரு கோயிலை கட்டினார், அதான் அவருடைய உடல். மாதா ஆண்டவர் இயேசுக்கான ஒரு கோயிலை கட்டினாங்க, அவங்களுடைய உடலையும் ரத்தத்தையும் கொடுத்தாங்க. நாமும் அப்படி நம்மளுடைய உடலை கட்டுவதற்கும் நம் உடலை ஆண்டவரோட உடலோடு இணைவதற்கும் திருச்சபையோடு இணைப்பதற்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். ஆர்வத்தோட முழு மனதோடு வேலை செய்யணும். 20ஆம் வசனத்தில் பாருங்கள், தாவீது தன் மகன் சாலமோனை நோக்கி, நீ மன வலிமை கொள், திடம் கொள், உறுதியாயிரு, அஞ்சாதே, கலங்காதே, செயல்படு, கடவுளாகிய ஆண்டவர் என் கடவுள் உன்னோடு இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, பார்த்தீங்களா, அடுத்த இந்த மீட்பின் திட்டத்தில் அடுத்த ஆளுக்கு திரும்பவும் இந்த ஆசீர்வாதம் வழங்கப்படுகிறது. கடவுள், என் கடவுள் உன்னோடு இருக்கிறார். இந்த ஒரு வரி பாருங்கள், தொடர்ந்துக்கிட்டே வருது. ஆண்டவருடைய பேரன்பு, அவருடைய நம்பிக்கைக்குரிய தன்மை, அவருடைய உடன்படிக்கை, அவர் நம்மோடு இருக்கிறார். இது எல்லாமே தொடர்ந்துக்கிட்டே வருது பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. ஆபிரகாம் கிட்ட சொன்னார், நான் கூட இருக்கேன்னு. ஈசா கிட்ட சொன்னார், யாக்கோபு கிட்ட சொன்னார், அவருடைய 12 பசங்களில் யோசேப்பு கிட்ட சொன்னார். அடுத்து மோசே கிட்ட சொன்னார், மோசே யோசுவா கிட்ட சொன்னார், யோசுவா நீதி தலைவர்கள் கிட்ட சொல்கிறாரு, நீதி தலைவர்கள்லேருந்து தாவீது கிட்ட இறைவாக்கினர் சாமுவேல் சொன்னார், சவுல் கிட்ட சொன்னார். அப்புறம் இப்போ தாவீது அந்த பேட்டன், அந்த கோலை அடுத்து அவர்கிட்ட கொடுக்குறாரு, அந்த ஆயனினுடைய கோலை. யார்கிட்ட? அவருடைய மகன் சாலமன் கிட்ட. என்னன்னு சொல்லி கொடுக்குறாரு? என் கடவுள் உன் கூட இருக்கார். கடைசியாக அந்த கோல் கடைசியாக மாதா கிட்ட வருது, செங்கோல். ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கப்ரியேல் வானதூதர்கிட்ட இப்போ டைரெக்டாக தந்தையே சொல்கிறார். இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்களேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் இயேசு அப்போஸ்தலர்கள்கிட்ட திருச்சபைக்கிட்ட சொல்கிறார், உலகம் முடியும் வரை நான் உங்களோட இருக்கேன். அது இன்னமும் அந்த குரல் குருவினுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு திருப்பலியிலும் பல முறை நம்மை பார்த்து கூறப்படுகிறது, ஆண்டவர் உம்மோடு இருப்பாராக. ஒவ்வொரு தடவை அதை கேட்கும்போது நமக்கு தெரியணும், ஓ நான் ஒரு ஆபிரகாமாக, நான் ஒரு ஈசாக்காக, நான் ஒரு தாவீதாக, நான் ஒரு தேவ மாதாவாக, நான் ஒரு அப்போஸ்தலராக அனுப்பப்படுகிறேன் உலகத்துக்குள்ளே. எதுக்கு? ஆண்டவர் எனக்கு ஒரு மிஷன் வச்சுருக்கார், எனக்கு ஒரு பணி. பேப்டிசம் வாங்கியிருக்க நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி. ஆண்டவரை நம்ம அன்றாட வாழ்வில் நம்மளோட அழைப்புக்கு ஏற்றவாறு அறிவிக்கணும். திருப்பாடல் 42 பாருங்கள் அன்பர்களே, 5ஆம் வசனமும் 11ஆம் வசனத்திலும், என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன், நீ கலக்கம் உறுவது ஏன், கடவுளையே நம்பிரு, என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். பாருங்களேன் எவ்வளோ அழகாக சொல்ல. நீ ஏன் நம்பிக்கை இழந்திருக்க நெஞ்சு? மனசை தேத்துறாரு. கடவுளை நம்பிரு, அவர் உனக்கு நன்மைகளை செய்வார். 8ஆம் வசனத்தில் பாருங்கள், நாள்தோறும் ஆண்டவர் தமது பேரன்பை பொழிகின்றார், இரவுதோறும் நான் அவரை பாடுவேன்.
எனக்கு வாழ்வளிக்கும் இறைவனை நோக்கி மன்றாடுவேன். அப்போ அவருடைய நைட் ஷெட்யூல் பாருங்கள். நைட் ஃபுல்லாக அவர் டைமில் எதில் ஸ்பெண்ட் பண்ணுறாராம்? அரசராக இருந்தாலும் அவரோட பேலஸில் நைட் என்ன பண்ணுவார்? அவரோட அரண்மனையில் அரசர் தாவீது ஆண்டவருக்கு பாடல் பாடுவார், ஜெப பாட்டை பாடுவார், நன்றி பாட்டை பாடுவார். அவர் செஞ்சதெல்லாம் நினச்சிட்டு அவரோட பெட்டில் படுத்துக்கிட்டு இருந்திருப்பார். அவரோட முழங்காலில் இருந்திருப்பார். அவர் உட்காந்துட்டு இருந்திருப்பார். என்ன பண்ணிகிட்டு இருந்திருப்பார்? ஆண்டவரை புகழ்ந்து பாடி நன்றி செலுத்தி அவர்கிட்ட ஜெபிச்சுட்டு இருந்திருப்பார். எவ்வளோ அழகாக இருப்பாருங்களேன். ஜாலியாக பாட்டு பாடலாம். நம்மளும் ஆண்டவர்கிட்ட கஷ்டமாக இருந்தால் அவர்கிட்ட பேசலாம். அவர் செஞ்ச நன்மைகள் நினச்சி பார்க்கலாம். புக்கில் எழுதலாம், நோட்டில் எழுதலாம், ஏதாவது ஒரு திருப்பாடலை வாசிக்கலாம். இப்படி தான் புனிதர்களை ஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த ஒரு பர்சனலான உறவுக்குள்ளே நம்ம வரணும் அன்பார்ந்தவர்களே. ஏன்னா ஆண்டவர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரோம் கொஞ்சம் கொஞ்சமாக. நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம இந்த 2 புத்தகங்களையும் ஒன்று குறிப்பேடும் 2 சாமுவேலையும் நம்ம நாளைக்கு முடிக்க போகிறோம். நாளை தினத்திற்கான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஆமீன்.